ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்னைக்கு ஃப்ரைடே, சினிமா பேசுவோம் இல்லை சினிமா உரையாடல். ஓகே, நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆக்டரோட வச்சு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அதோட ஆக்சுவல் படம் இருக்குது, அது நான் நேற்று பார்த்தேன், ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சி. பார்க்குறப்போ என் மண்டலில் ஓடினு ரெண்டு பேர் தான். அந்த 2 பேரோட அந்த கேரக்டரைசேஷனும் மண்டலே ஓடினு இருக்குது. ஓகேவா? அண்ட் இது டெக்னிக்கலி வெளிநாட்டு படம், இங்கிலீஷ் படம். ஓகே, அண்ட் எனக்கு இது சரி, அது தெரில, அது நடக்குமா நடக்காதுன்னு கூட தெரில. ஆனால் எனக்கு இந்த ஒரு ஆசை இருந்துச்சு, இது பண்ணால் இவங்க 2 பேரும் பண்ணால் அப்படியே பிச்சின்னு போகும், செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. லைக் படமே பார்க்கறதுக்கு வாவாக இருக்கும். ஸோ எஸ், இந்த படம் பற்றி பேசணுன்னா, இந்த படத்தில் நடித்தவங்க பேர் அஜித் குமார் அண்ட் விக்ரம். ஓகே, இது அஜித் குமார் அண்ட் விக்ரம்னா உல்லாசம் படம்னு நினச்சிக்காதீங்க. அந்த 2 கேரக்டரும் ஃப்ளிப் ஆகி ஒரு 10-20 வருஷம் இருக்குமா அந்த படம் ஸோ இப்போ அந்த படத்தை அவங்க 2 பேரும் ஒன்றா நடித்தா எப்படி இருக்குன்ற ஒரு ரீக்ரியேஷன் தான். ஓகே, ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ண? எஸ், அஜித் குமார் ஒரு பெரிய ரேசிங் கம்பெனி வச்சுருக்காரு. பெரிய ரேசிங் கம்பெனி இல்லை, கார் ரேசிங் கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், போன வருஷம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இந்த அஜித் ரேசிங் கார் கம்பெனி உள்ளது. ஸோ அது அண்ட் அவர் ஒரு பெரிய ரைடர். அவருக்கு லாஸ்ட் ரைட் பண்ணுறப்போ அவர் ஸ்ட்ரோக் அவர் ஹெல்த் இஷ்யூனால அந்த வண்டி இதுக்கப்புறம் ஓட்ட முடியாதுன்ற கண்டிஷனில் இருக்கார். ஆனால் இப்போது அந்த வண்டி மேனுஃபேக்சரிங், அது பேக் ஹேண்டில் எல்லாம் பார்க்கறது அண்ட் கைடிங் பண்ணுறது, மென்டரிங் பண்ணுறது எல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேவா? இந்த கதை சொல்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது நீங்கள் இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் இது என்ன படம் பற்றி பேசுகிறேன். அந்த படம் பேர் நான் இப்போ சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். நான் எனக்கு இது சரி, இது நம்ம மனசில் எப்பவுமே நினச்சிருக்கிறது, இன்றைக்கி எல்லோரும் முன்னாடி வீடியோவில் போட்டுடலான்ற ஒரு ஆசை, அதனால தான் வந்திருக்கேன். ஓகே, அதனால தான் இந்த சிரிப்பு, இவ்வளோ சிரிப்பு எனக்கு தெரில, ஏன் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்குன்ட்டு. ஏன்னா நேற்று நிஜமாக ரொம்ப சூப்பரான படம், ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பார்க்கவே ஒரு ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. செகண்ட், விக்ரம். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேவா? இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு நான் அஜித் குமாரோட ஹிஸ்ட்ரி சொல்லிட்டேன். அவர் ஒரு பெரிய ரேசிங் ரேசர். அவருக்கு அப்புறம் அவர் இப்போ அந்த ரேசிங்கில் நடந்த இன்சிடென்ட்னால இப்போ அவரோட ஓன் கார்ஸ், ரேசிங் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் விக்ரம் கொஞ்சம் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவர் அவர் கேரேஜ் வச்சுன்னு, அவருக்கும் ரேசிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவருக்குன்னு ஒரு கார் பண்ணி அவர் எல்லாம் காசு லைக் அவர் ஒரு கலங்கிடன் எல்லாம் வாங்கி அவர் ரேசிங் விடணுன்ட்டு ரேசிங் நடக்கிறப்ப எல்லாம் அந்த கார் அவர் மேனுஃபேக்சரிங் பண்ண கார் எடுத்துன்னு போயிட்டு ரேஸ் விடுவார். நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, பட் அங்கே போய் வின்னும் பண்ணுவார். ஓகேவா? இப்போது உங்ககிட்ட 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று அஜித் குமார், ஹூ கேன் நாட் ரேஸ் அண்ட் he can only mentor, and he's a stable person. Like அந்த ரேசிங் எல்லாம் விட்டுக்கன்னா நல்ல காசு ஒரு ஸ்டேபிள் பர்சன். Here is a Vikram who is like fully enthusiastic on racing, always winner, பட் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ராக்கோ ஸ்பான்சர்ஷிப்போ எதுவுமே கிடைக்கல. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் தெரியும். ஏன்னா 2 பேரோட மைண்ட் செட்டு சேமாக இருக்கும், 2 பேரோட மைண்ட் செட்டும் சேமாக ஒர்க் ஆகும். ஓகே, இதே டைமில் அண்ட் அவங்க யோசிக்கிற ஒரு ரேஸ் கோட் இருக்குல்ல, அது எப்பவுமே ஃபெராரி தான் ஜெயிக்கும். ஓகே, இப்போ கூட படத்தோட பாதி டைட்டில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் ஃபெராரி அந்த ரேஸ் கோட்டில் இருக்கும். அதுக்கு கம்பீட் பண்ணி ஒரு கம்பெனி லைக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம டாட்டாவை வச்சுக்கலாம், இல்லை மாருதியை வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஆக்சுவலாக அந்த கார் இப்போ இந்தியன் கார்ஸோட அந்த பிளேஸ்மெண்ட் செக்மெண்ட் தெரியாது ப்ராப்பராக. மாருதி இஸ் ஃபார் லைக் என்ன சொல்கிறது, எஸ்யூவி மாதிரி கார்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி லைக் ஸோ மாருதி என்ன யோசிக்கிறாங்க கி நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் போனோம். ஸோ அவங்க மார்க்கெட்டிங் டீம்லேருந்து அட்வைஸ் பண்ணுறாங்க கி நீங்கள் இன்டர்நேஷ்னல் போனோன்னா இன்டர்நேஷ்னல் ரேஸில் உங்கள் கார் ஓடணும். ஸோ மாருதி டிசைட் பண்ணுறாங்க யாராவது இந்தியன் இல்லை நோன் பர்சன் அங்கே இருந்தாங்கன்னா நம்ம அவங்க த்ரூ என்ன சொல்கிறது கொலாப் பண்ணி ரேஸில் விடுவோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் மாருதியும் நம்ம இதில் வரட்டோன்ட்டு. ஸோ எஸ், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அஜித் குமார் ரேசிங் கம்பெனி.
ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அஜித்குமார் அப்ரோச் பண்ணுறாங்க, உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்து இந்த எல்லாம் டீல் பண்ணால் உங்களோட வெஹிக்கிள் எங்கள் பேரில் ஓடும், நாங்கள் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் கொலாப் பண்ணி இந்த ரேஸ் ஓட்டுவோம். ஸோ எஸ், இப்போது பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோ அண்ட் சின்ன கம்பெனியோ மர்ஜ் ஆகுதுன்னா கார்ப்பரேட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஹைராக்கி, அவங்க எல்லாம் ஹைராக்கி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு அண்ட் நேராக ஓனரோ இல்லை சிஇஓ வந்து நேராக பேச மாட்டாங்க, அவங்களுக்கு நடுவில் இருக்க மார்க்கெட்டிங் பர்சன் அண்ட் மிடில் பர்சன் தான் எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, அண்ட் நல்ல டீல்னால இவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால அவங்க அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அஜித்குமாருக்கு தெரிஞ்ச நல்ல ரேசரே விக்ரம் தான். ஸோ விக்ரமே வந்து கூப்பிட்றாரு, இது மாதிரி நடந்துருக்கு, ஐ வாண்ட் யூ டு பி இன் மை டீம். ஸோ எஸ், விக்ரம் ஜாயின்ஸ் த டீம். அண்ட் விக்ரம்க்கு அந்த டைமில் அவங்க வச்சிருந்த கேரேஜும் மூடிட்டு போயிடுறாங்க. அவங்க ஒய்ஃபும் வேலையில் ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃபு தான் விக்ரம் பையனையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் விக்ரம்க்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு அந்த லைக் அப்பாவும் விக்ரம் அண்ட் குழந்தையோட போன் ரொம்ப அழகாக இருக்கும் காட்டுறதுக்கு. துருவ் விக்ரம் இல்லை, சின்ன பையன், ஓகேவா, ஒரு 8-9 வயசு பையன், ஓகேவா விக்ரம்க்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது, விக்ரம் வந்து கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸில் நார்மல் துணியில் அந்த பெரிய ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறது அனௌன்ஸ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு விக்ரம் பையனும் போகிறாங்க. ஸோ விக்ரம் பையன் போனால் அப்போது அஜித்குமார் தான் அங்கே போய் அனௌன்ஸ் பண்ணணும் கி அஜித்குமார் கார் ரேசிங் கம்பெனி will be joining with Maruti to do the racing for F1 or that racing go and launch பண்ணணும். ஸோ அஜித் ஃபுல் ட்ரெஸ்ஸாக போயிட்டு அங்கே ஸ்பீச் கொடுக்க ரெடியாக இருக்காரு. அண்ட் வரது என்ட்ரி பயங்கர என்ட்ரியாக இருக்கும். அண்ட் விக்ரம் அவங்க பையனை கூட்டிகிட்டு அப்படியே சும்மா சுற்றி காமிச்சு, அப்போது மாருதி ஒரு புது கார் லான்ச் ஆகுது. அந்த காரை பார்த்தா வாவா ஒரு பெரிய கார். அந்த பையன் தொடர்றான். அந்த பையன் தொடர்றதுனால அந்த மார்க்கெட்டிங் இருக்குது, அதில் ஸ்க்ராட்ச் வந்துடும், கையெல்லாம் அதெல்லாம் ரிச் பீப்புளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இடத்துல வந்தாலும் கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது கி அஜித்குமாரோட ஃப்ரெண்டு தான் இவங்க, நாளைக்கு இவங்க காரை ஓட்டி இவங்களை ஜெயிக்க வைக்க போகிறதும் இவங்க தான், இந்த ஏழை மக்கள் தான்ட்டு அவங்களுக்கு அப்போ தெரியாது. ஸோ எஸ், அப்போது அஜித்குமார் ஸ்பீச் கொடுக்குறாரு, கொடுக்க சொல்கிறாரு, இந்த கம்பெனியில் இப்போ வரைக்கும் நீங்கள் ரேசிங் பார்த்துருப்பீங்க, இந்த கம்பெனியில் இப்போ வரைக்கும் இந்த ரேசிங் பண்ண எனக்கு என்ன மாதிரி ஒரு யோசனை எல்லாம் யாராக இருந்தாங்கன்னா, என்ன மாதிரி யோசனை, என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆஃப் யோசனை, என்ன மாதிரி ஒரு பேஷன் இந்த காருக்கு இருக்கிற ஒரே ஆள். ஸோ அங்கே விக்ரம் யோசிப்பா, நம்ம தான் சொல்ல போகிறோம், நம்ம பேர் தான் சொல்ல போகிறான்ட்டு கண்ணாடி எடுத்து போட்டால் மாருதி அவங்க பேர் சொல்கிறாரு. ஸோ விக்ரம் அவன் பையனை பார்த்து, சரி வா போகலாம், முடிஞ்சிச்சு, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ எஸ், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணால் விக்ரமுக்கு விக்ரம் சொல்கிறாரு, நான் யோசிக்கிறேன், எனக்கு யோசிக்க டைம் வேணும். பட் அஜித்குமார் சொல்கிறாரு, இல்லை நீ தான் பண்ணி ஆகணும், உன்னால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு தெரியும், அஜித்குமாருக்கு தெரியும் இவன் விக்ரம் பேர் சொல்லன்ட்டு தான் விக்ரம் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறது. அண்ட் விக்ரமுக்கு தெரியும் அது அவங்களோட இதுன்ட்டு. ஸோ விக்ரம் என்ன சொல்கிறாரு, சரி அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணாங்க, கார் ஓட்டுறாங்க. கார் பார்த்தா காரில் என்னென்ன குறை இருக்குது ஓட்டுறோன்றது. ஆக்சுவலாக ஒரு வண்டி எந்த வண்டி இருந்தாலும் அதை ஓட்டுறோனுக்கு தான் தெரியும் அதில் என்ன சரியாக இருக்குது என்ன சரியில்லை. அண்ட் நம்மளும் ஒரு நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம், செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறோம்னா ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு போயிட்டு, நம்மளுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் கூட்டின்னு போயிட்டு எது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் வாங்குவோம். நீங்களும் வாங்குறீங்கன்னா அப்படி வாங்குங்க, சரியா? மார்க்கெட்டிங் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, அந்த மாதிரி பண்ணுறப்போ இப்போ உங்களுக்கு முன்னாடி சொன்னால அந்த இனாகுரேஷன் ஈவெண்ட்டில் ஒரு மெஸ் ஆச்சு, விக்ரம் பையனை கையெழுத்து சொன்னான். அவன் வந்து மெஸ் பண்ணுறான் கி நம்மளோட மாருதியோட ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்டை குறைக்கிற மாதிரி அந்த டிரைவர் இருக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் டிரைவர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ விக்ரமை கூட்டின்னு போக முடியாது. ஸோ அஜித்குமார் சொல்கிறது, அண்ட் அது கார்ப்பரேட்டில் ப்ராப்பர் கார்ப்பரேட், இன்னொன்று சொல்ல முடியாது, இவ்வளோ தூரம் வந்துட்டு நோன்னு சொல்ல முடியாது. அண்ட் நாளைக்கு ரேசிங்னால் இன்றைக்கி முடிவு மாற்ற முடியாதுல்ல. அதே மாதிரி பின்ன அஜித்குமார் அக்செப்ட்ஸ் அண்ட் போகிறாங்க, போயிட்டு அந்த ரேசிங் தோக்குறாங்க. ஸோ அஜித்குமாருக்கு தெரியும் கி வண்டி வண்டி எப்படி ஓடுதுன்றது முக்கியம் இல்லை, வண்டி எப்படி ஓடுறது முக்கியம் தான், ஆனால் பின்னாடி உட்காந்து யார் ஓட்டுறாங்க எப்படி ஓட்டுறாங்கன்றதும் ரொம்ப முக்கியம் வந்து. அண்ட் நான் சொல்கிறேன் அங்கே இல்லைன்னா விக்ரம் இல்லைன்னா எப்படி ஓட்ட முடியும், ஹீ ஃபைட்ஸ் ஃபார் விக்ரம்.
ஓகே. அண்ட் அப்போது அந்த கார்ப்பரேட் சீன் சூப்பராக இருக்கும். சரி, இப்போவே உங்களுக்கு படம் பேர் சொல்கிறேன். இட்ஸ் ஃபார்ட் அண்ட் ஃபெராரி. நீங்கள் ஃபஸ்ட்லேயே யோசிச்சிருப்பீங்க இந்த படத்தையெல்லாம் இவ்வளோ நேரமாக சொல்கிறேன்ட்டு. ஆமாம், இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் இது பார்க்குறப்போ ஃபுல்லாக அந்த கிறிஸ்டியன் பேல் ரோல், விக்ரமும் அண்ட் மேத் ரோல் வந்து அஜித் குமாரும் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ட்டு. ரொம்ப லைக் அவங்க ரெண்டு பேரோட பேஷனும், அவங்க ரெண்டு பேர் அண்ட் அந்த உல்லாசமில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த பாண்டு, அதெல்லாம் நம்ம ஒரு 10-20 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது பண்ணால் எவ்வளோ ஆன்னு இருக்கும் தெரியுமா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். இது வந்து நான் அந்த தம்ப்நெயிலுக்காக இந்த படம் இந்த ஃபோட்டோ இருக்கட்டும் ஓப்பன் பண்ணா. ஸோ எஸ், அந்த படத்தில் அதுக்கப்புறம் அஜித் குமார் டாக்ஸ் ஃபார் ஹிம் அண்ட் ஃபைட் ஃபார் விக்ரம் அண்ட் விக்ரம் வின்ஸ் ஃபார் அஜித் குமார். ஸோ தட்ஸ் த ஸ்டோரி. ஓகே. அண்ட் ரேஸ் நடக்குது, விக்ரம் ஜெயிப்பார். அண்ட் அதுலேயும் பாலிடிக்ஸ் நடக்கும், அதுலேயும் ஒரு இஷ்யூ பண்ணுவாங்க. விக்ரம் ஜெயிச்ச விக்ரமை செகண்ட் ப்ரைஸ் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. உள்ளே ரொம்ப பாலிடிக்ஸ் இருக்குது. கோஆப்ரேட்டில் மெஸ் பண்ணால் காசு இருக்கவன் என்ன வேணாலும் பண்ணுறான். இப்பவும் அப்படி தான், எப்பவும் அப்படி தான். ஆனால் அந்த ரெண்டு பேர் அஜித் குமார் அண்ட் விக்ரம்குள்ளே இருக்க பாண்ட் இருக்குல்ல, அந்த படத்தை ரொம்ப மேலே தூக்கி போய் காட்டும். லைக் வி கேன் ப்ரௌட்லி சே தட் இதுதான் தமிழ் சினிமாவோட ஃபார்ட் வெர்சஸ் ஃபெராரின்ட்டு. லைக் நடந்தால் நல்லாயிருக்கும், யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ எஸ், ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இன் மேக்கிங் திஸ் மூவி. ரீமேக் பண்ணாலும் நம்ம லைக் கதைக்கெல்லாம் நம்ம ஊர்லேருந்து இருக்கணும், நம்ம இதுலேருந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சூப்பராக இருக்கும் பண்ணால். லைக் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே மாற்றணும். அதே மாதிரி ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா அந்த ஃபார்ட் வெர்சஸ் ஃபெராரி இஸ் அ பயோகிராஃப் மூவி. உண்மையிலே ஒரு 1965 டைமில் நடந்த ஸ்டோரி அது. ஃபார்டுக்கும் உள்ளது அண்ட் ஃபெராரி அவங்க பீட் பண்ணாங்க. அண்ட் அந்த ரேஸ் கண்டினியூஸாக 66, 67, 68 நான் அந்த படத்தில் லாஸ்ட்டில் காட்டினாங்க, அதுதான் சொல்கிறேன். அதில் எல்லாம் காட்டினாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது ரெண்டு பேரும் வந்தார். ரெண்டு ரோலும் நடித்தவங்க ஆக்சுவலாக இந்த கேரக்டர் தான். ஷெல்வி அண்ட் மைல்ஸ், தே போத் அவங்க எக்ஸிஸ்ட், அவங்க இப்போ இல்லை, பட் தே ஆர் ஆக்சுவல் பயோகிராஃபி ஆஃப் தெம். ஹோப் உங்களுக்கு இந்த படம் இந்த ஸ்டோரி ஒரு இடம் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கூடிய சீக்கிரம் எனக்கு லாஸ்ட் வீக்காக கொஞ்சம் யோசிச்சுன்னு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எழுதுனா ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணலான்ட்டு. எஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுல ஒரு மோட்டிவேஷன் வருது கி நான் என்னால் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கே வருது. டெய்லியும் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண முடியும்னா என்னால் ஒரு படமோ ஒரு ஷார்ட் ஃபிலிமோ எடுக்க முடியும், ஒரு படமோ எடுக்க முடியும்னு எனக்காக கான்ஃபிடன்ஸ் வருது. அதனாலே நான் டெய்லி இந்த வீடியோஸ் போட்டுருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கலன்னா சீரியஸ்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கற்றுக்குவேன். நான் கற்றுக்குன்னு இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். பட் எஸ், சில பேருக்கு நம்மளை பார்த்தாலே பிடிக்காது. நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணலாம்? அக்செப்ட் பண்ணணும், நடக்கணும். உங்களுக்கு பிடிக்கலையா, சரி, பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, தேங்க்யூ, அங்கே போயிட்டே இருக்கணும். அப்புறம் எஸ், பேக் டு க்ளோசிங். இந்த லோகோ எப்படி இருக்குது? சும்மா சங்குத்துற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் என்னோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த போஸ் கொடுத்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பேன். ஆனால் கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் நம்ம விஜய் சித்துலாப்லாம் ஏதோ அவங்களோட லோகோ ஆக்கிட்டாங்க. ஸோ நம்மளும் இது சும்மா வந்துடுதேன்ட்டு பார்ப்போம். அவங்க கூட ஒரு கொலாப் பண்ணி அதுக்காக ஒரு படம் நான் எழுதிச்சேன். ஆக்சுவலாக இந்த குக் வித் கோமாளி அண்ட் விஜய் சித்துவும் ரெண்டு பேரும் ஒரு இயரில் லைக் 2023 2 கொஞ்சம் பூம் ஆனாங்களா. அந்த டைமில் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. மேபி டைம் கிடச்சிச்சு, இல்லை பர்சனலி கிடச்சுன்னா அவங்ககிட்ட போய் பிச் பண்ணுவேன். அந்த ஸ்டோரியை பிடிச்சிருந்துச்சின்னா பண்ணுவோம், இல்லைன்னா என்ன பண்ண முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. என் கூட ஒரு இடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. சினிமா பற்றி நிறைய பேசுவேன். அண்ட் மற்ற விஷயம்லாம் அவ்வளோ பார்க்கறதில்ல யாரும். நம்ம சினிமா பற்றி பேசினா தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டி பார்க்குறாங்க. பார்ப்போம், சினிமாவே பேசுவோம். ஏன்னா நம்மளுக்கும் அதுதானே பிடிக்கும், நம்மளும் அதுதானே பார்க்குறோம். லெட்ஸ் டாக் சினிமா. சரி, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். ஹாப்பி ஹோலி. ஆமாம், இன்னைக்கு ஹோலி. நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து தூங்குறேன். இப்போ தான் பார்த்தேன், வெளியெல்லாம் கலராக இருந்துச்சு. ஹாப்பி ஹோலி எவ்ரி ஒன். நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் ஹாப்பி ஹோலி. நீங்கள் பண்ணல, உங்களுக்கு தெரிலன்னா இங்கே கலர் பூசி விளையாடுவாங்க, அதுக்கு பேர் தான் ஹோலி. அண்டு நம்ம எதாவது பண்ணுவோம். சரி, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். 15 நிமிஷம் பேசியிருக்கேன். நாளைக்கு இந்த திரும்பி பேசுவோம். நாளைக்கு என்னோட கதை பேச போகிறேன். என்னோட கதைனா நான் யோசிச்சு வச்சுருக்கேன் ஷார்ட் ஃபிலிம் பற்றி பேச போகிறேன். ஹோப் யூ ஹாவ் அ குட் டே. பி சேஃப், டேக் கேர், பாய்.